ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாருக்குமே திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். பாலாஜியை பார்க்குறதுக்கு திருப்பதி தான் போகணும்னு இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேயே செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே மிக அருகிலேயே நம்ம திருப்பதி பெருமாளை பார்க்குற மாதிரியே ஒரு அருமையான கோவில். அந்த தரிசனம் திருப்பதியில் பெருமாளை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தரிசனமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கிது. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் திருவடி சூலத்தில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களையும் ஒருங்கிணைத்து அந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. 108 திவ்ய தேசங்களில் நம்மால் எல்லாராலையும் போய் பார்க்க முடியாது. அதனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சுவாமிக்குமே சின்ன சின்னதாக அழகாக கோவில் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அவங்கள உட்கார வச்சிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த கோவில் பார்க்குறதுக்கே. எல்லாரையும் பார்த்து முடிச்சிட்டா அடுத்தது கடைசியாக இருக்கிறது ஸ்ரீனிவாச பெருமாள். நான் முதல் முறையாக தான் இந்த கோயிலுக்கு போனேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு திருப்தி. அன்றைய நாள் முழுவதுமே ரொம்ப சந்தோஷத்தில் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சியை வாயால் நம்மால் சொல்ல முடியாது. இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் ஸ்ரீனிவாச பெருமாளை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாமே திருவடி சூலத்தில் போயிட்டு ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்கலாம். பக்கத்துலேயே பைரவர் கோயில் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் பழமையான கோவில். இப்போ கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள்லாம் செய்யப்பட்டுருக்கு. ஆனால் உள்ளே போய் சிவனையும் அம்பாளையும் தரிசிக்கலாம். மிக நல்ல அருமையான இடம். ஆனால் புதுசாக வரவங்க பகல் டைம்லையோ இல்லை மாலை 6 மணிக்கு முன்னாடியோ போயிடுறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் கிராமத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால வழி தெரியாமல் தடுமாறக்கூடாது. அதனால தான். ஆனால் செங்கல்பட்டுலேருந்து பஸ்ஸு போகுது. இல்லை சொந்தமான வாகனத்தில் போகிறது தான் இன்னும் வசதியாக இருக்கும். இல்லை ஷேர் ஆட்டோவோ இல்லை ஆட்டோவோ நம்ம எடுத்துக்கலாம். ஷேர் ஆட்டோனாலும் நம்ம பேசிக்கிட்டு தான் போகணும். செங்கல்பட்டுலேருந்து ஒரு 20 நிமிடம் கூட இருக்காது. அவ்வளோ கிட்டக்கையே இருக்குது. அனைவரும் தரிசனம் பண்ண வேண்டும். இந்த புரட்டாசி மாதத்தில் பாலாஜியின் அருளை அனைவரும் முழுமையாக பெற வேண்டும் என்பதே நமது விருப்பம். ஜெய் சாய்.